Hello everyone, my name is G Dhanlakshmi. I am a Hindi teacher. என் பொண்ணு பேரு பி சம்ருதி. அவங்க வந்து டிவைப்ஸ்ல வந்து ஸ்டூடெண்டா இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து டிவைப்ஸ் பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட பொண்ணு கிளாஸ்ல சேர்க்கும் போது நான் அவளுக்கு வந்து எக்ஸசைஸே இல்லை ஸ்கூல்ல. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டுமேன்னு சேர்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடி டான்ஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. பட் ஆஃப்டர் இங்க வந்து ஜாயின் பண்ண பிறகு இப்போ கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு என் பொண்ணு ஜாயின் பண்ணி. பட் ஷி ஃபீல் வெரி ஹாப்பி. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவள்கிட்ட வந்து தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து அவங்க அவுட் ஸ்போக்கன் கிடையாது, ரொம்ப வந்து ஷையான இருப்பாங்க. பட் ஆஃப்டர் தட் இங்கே ஜாயின் பண்ண பிறகு தன்னை வந்து முன்னிலைப்படுத்துறதுல அவங்க வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெமினா வைஸும் சரி, அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருந்தாங்க, எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. பட் ஆஃப்டர் ஜாயினிங் இயர் அவங்க வந்து ரொம்ப நல்லா அவளுடைய ஸ்டெமினாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க வந்து ஷீ இஸ் ஏபிள் டு டான்ஸ் ஃபார் அ கண்டினியூஸ் 2 hours. இப்பெல்லாம் நான் வந்து டெய்லி கிளாஸஸ் வராங்க, பட் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றாங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கிறாங்க. எந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் டான்ஸ் கிளாஸ் மட்டும் மிஸ் பண்றதே இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஏரியால வந்து இவ்வளோ பெரிய டான்ஸ் ஸ்கூல் இருக்கு அப்படின்றது பெருசுன்னு நான் சொல்றதை தாண்டி இவ்வளோ பெஸ்டான ஸ்கூல் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொண்டு போய் ஸ்விம்மிங் விடுறோம், ஒரு சின்ன சின்ன ரீசன்ஸ் போடுறோம். த சேம் நம்ம என்னென்ன அவுட்டோர் கேம்ஸ்க்கு என்னென்ன ரீசனுக்காக நம்ம விடுறோமோ த சேம் எல்லா எனர்ஜியும் சரி, பர்ஃபெக்ஷனும் சரி, அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பவர் எல்லாமே எனக்கு வந்து இந்த டான்ஸ் கிளாஸ்ல அவளுக்கு சேம் கிடைக்குது. நீங்க நான் ஐ சஜஸ்ட் என்னன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதை நீங்களும் பண்ணி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க வந்து பாருங்க. இஃப் யூ லைக் யூ கேன் கண்டினியூ, பட் ஐ அஷ்யூர் யூ தட் யூ டெஃபினெட்லி லைக் திஸ் கிளாஸ். அண்ட் தென் அவங்க வந்து யார் கூட பேசாம இருந்தது, இப்போ வந்து வந்த உடனே நல்லா கான்ஃபிடன்ஸ் லெவல் முன்னாடி நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ எல்லாருக்கிட்ட நல்லா பேசுறாங்க, மெயினா எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நல்லா பேசுறாங்க, பழகுறாங்க. தன்னை வந்து ஃப்ரெண்ட்ல கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் பயந்தது 2 hours இருந்தா கிளாஸ் இருந்தா எப்படி இருக்குமோன்னு பயந்தேன். பட் ஷீ இஸ் வெரி வெல் மேனேஜிங் அகாடமிக் ஆல்சோ. ஷீ இஸ் வெரி டூயிங் வெரி வெல். எனக்கு அந்த விஷயத்துல ரொம்ப ஹாப்பி. கான்சன்ட்ரேஷன் லெவலும் எனக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு எந்த விஷயத்துலையும் வந்து நெகட்டிவே வரவே இல்லை. நான் ஜாயின் பண்றப்போ பயந்தேன், பட் இப்போ வந்து நான் ரொம்ப பெர்ஃபெக்ஷன் ஆயிருக்கா. அவளுடைய ஸ்டெமினா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் தென் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டடி வந்து அவளுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ட் அனதர் ஒன் திங், நான் ஒரு பர்சனை பத்தி ரொம்ப மென்ஷன் பண்ணணும். தட் இஸ் சார். அவங்க சார் கூப்பிடுவாரு, நான் அவனை சுபாஷ் தான் கூப்பிடுவேன். ஸோ சுபாஷ், அபவுட் சுபாஷ். டீச்சர்னா நான் ஒரு சின்ன பையன் எப்படி இருப்பாங்களோ அப்படின்றத தாண்டி ஷீ இஸ் வெரி பர்ஃபெக்ட். அண்ட் எப்படி சொல்றது, ஜெம் ஆஃப் அ பர்சன். நான் நம்பி என் பொண்ணை விட்டுட்டு போகலாம் அப்படின்றப்போ நாங்க யோசிச்சப்போ ஹி இஸ் வெரி கேரிங். அண்ட் இப்போ வராம விடவே மாட்டார் சார். ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆல்சோ. ஸோ எனக்கு அந்த குணம் ஆஸ் அ டீச்சரா நான் அட்மையர் பண்றது சுபாஷ் கிட்ட, தட் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ அமீர் கான் எப்படி பர்ஃபெக்ஷனிஸ்டோ அது மாதிரி சுபாஷும் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி. அதே மாதிரி குழந்தைங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்றது, ஸோ அதுவுமே ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து விடுறோம்னா அவங்க அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தா மட்டும் தான் அந்த குழந்தைங்க வந்து போகணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து இங்க வந்து எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஏன்னா என் பொண்ணு வேற எங்கேயும் போனா, என் பொண்ணு மட்டும் இல்லை எல்லாருமே போனா ஒரு 2 மாசம் போவாங்க, பிடிக்கலன்னு வந்துருவாங்க. பட் இங்க வந்து ஜாயின் பண்ண யாருமே வந்து அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. ஸோ எவ்ரிபடி இஸ் என்ஜாயிங். என் பொண்ணு இப்போ டெய்லி 5 days கிளாஸ்க்கு வராங்க. அந்த அளவுக்கு வந்து என்ஜாயிங் நல்லா இருக்குது. ஒன் மோர் திங் வந்து எனக்கு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது என்னன்னா, அவகிட்ட வந்து நாங்கள் டான்ஸ்ல ஹிப்ஹாப் நார்மலாக ஹிப்ஹாப் அப்படின்னு தான் எனக்கு தெரியும். பட் இங்கே வந்து அவங்க வந்து ஹிப்ஹாப் கற்றுக்கிறாங்க, அதில் லாக்கிங் இருக்கு. அதுக்கப்புறம் தென் ஜிம்னாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு நிஜமாவே நான் டான்ஸ் கிளாஸ்ல மட்டும் விடலை. ஸோ ஷி இஸ் லேர்னிங் எவ்ரி திங் ஹியர் அப்படிங்கிறப்போ நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஜிம்னாஸ்டிக்ஸ் தனியாக போக வேண்டாம், பட் அவளோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப இதனால இம்ப்ரூவ் ஆகும்னு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் வந்தேன்னா எங்கிட்ட சொல்றாங்க, அம்மா இது வந்து டான்ஸ் டிவி பாக்குறப்போ அம்மா இந்த ஸ்டெப் அப்படி, இந்த ஸ்டெப்புக்கு பேரு இது அப்படின்னு சொல்றப்போ நிஜமாவே எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு அவ்வளவு தெரியுது, இந்த லெவல்லயே அவளுக்கு இவ்வளவு தெரியுதுங்கிறப்போ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. ரொம்ப கரெக்டா. அதே மாதிரி முன்னாடி எல்லாம் வந்து தாளம் போட மாட்டேன், கால் வந்து ஆடாது. இப்ப பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு பாட்டு சத்தம் கேட்ட போதும் உடனே அவளுடைய ஸ்டெப்ஸ் கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஷி ஸ்டார்டட் டான்சிங். அப்படிங்கிறப்போ ஷி இஸ் என்ஜாயிங் இன் ஹர். அவளுடைய உள்ள இன்பில்ட்ல அவளுக்கு வந்து என்ஜாய் பண்றா. நான் அதுக்காக தான் அவளுக்கு சேர்த்தேன். கிளாஸ்ல வந்து அவளை சேர்த்த மெயின் ரீசனே அவன் என்ஜாய் பண்ணணும். ஸோ திஸ் என்ஜாய்மெண்ட் அவளுக்கு வந்து இங்க டிவைப்ஸ்ல ரொம்ப நிறைய கிடைக்குதுங்கிறது நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். இட் இஸ் ட்ரூ. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா யூ வில் ஆல்சோ ஃபீல் த சேம் ஆஸ் ஐ செட்.
Really, I am very happy that I have chosen a correct place for my child. Thank you.